போன கிளாஸ் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் வந்து என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். At the end of this lesson, the students will be able to என்னென்ன கற்றுக்கலாம்னா differentiate between renewable and non-renewable resources. renewableனா என்ன, திருப்பி பெறக்கூடியது. non-renewableனா என்னது, திருப்பி நம்மளால் அந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஃபார்ம் பண்ண முடியாது. நீட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் வேரியஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸை எப்படி கன்சர்வ் பண்ணலாம், ப்ரொடெக்ட் பண்ணலாம். டு நோ த வேரியஸ் மெத்தட்ஸ் which can be adopted for conservation of natural resources. Natural resources கன்சர்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது. Create awareness about the limited exploitation of natural resources. Natural resources டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணணும், யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லலை, லிமிட்டடாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், லிமிட்டடாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கெட் மோட்டிவேட்டட் டு பார்ட்டிசிபேட் இன் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம எப்படி வந்து அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அதை கன்சர்வ் பண்ணுறதுக்கு, என்விரான்மெண்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ரோல் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Environmental management deals with the different aspects of environment. Its structure, function, its quality and its maintenance, including conservation of its living and non-living component. Environmental management na different aspects. Environment oda structure படிக்கிறதா இருக்கட்டும், அதோட functions என்ன, environmentக்கு என்னென்ன functions இருக்கு, அதோட quality எப்படி இருக்கு, environment deteriorated-ஆ இருக்கா இல்லை quality high-ஆ இருக்கா, அதோட maintenance எப்படி பார்க்கலாம், அதை எப்படி கன்சர்வ் பண்ணலாம், அதோட லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்போனன்ட்ஸ். லிவிங்னா ஹியூமன் பீயிங்ஸ், இதெல்லாம். நான் லிவிங் காம்போனன்ட்ஸ்னால் மவுண்டைன்ஸ் இருக்குது, பிளாட்யூஸ் இருக்குது. இந்த மாதிரி நான் லிவிங் காம்போனன்ட்ஸை என்விரான்மெண்ட்டில் எப்படி மேனேஜ் பண்ணலான்றது அதோட வைடான ஒரு ஆஸ்பெக்ட். The diversified natural resources on this earth provide the necessities for survival of all forms of life including man. நம்ம இருக்கிற இந்த இடத்துல இருக்க டைவர்சிஃபையான நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு, ஒரு சர்வைவ் ஆகிறதுக்கு எல்லா நெசசிட்டிஸையுமே ப்ரொவைட் பண்ணுது. எவ்ரி திங் தட் கம்ஸ் ஃப்ரம் நேச்சர் ஹேஸ் சம் யூட்டிலிட்டி ஃபார் மேன். நேச்சரில் இருக்க ஒவ்வொரு விஷயமே மேனுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயமா இருக்குது. பட் இட்ஸ் யூட்டிலைசேஷன் இஸ் பாசிபிள் பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் அப்ராப்ரியேட் டெக்னாலஜி. ஆனால் அதோடைய நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு அப்ராப்ரியேட் டெக்னாலஜி இருக்கணும். இப்போ ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ட்ரீயை வந்து நம்ம வெட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. அப்போ அது என்னது, ஒரு எக்யூப்மெண்ட் அப்படின்றதே ஒரு டெக்னாலஜி தான். அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு மெட்டீரியலுமே இருக்காது வெட்டுறதுக்கு. பட் ஒரு ரம்பத்தையோ வச்சு இது பண்ணுறோம்னா அங்கே ஒரு டெக்னாலஜி இருக்குது. அந்த அப்ராப்ரியேட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது மூலமாக தான் நம்ம அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Resources can be renewed simultaneously along with their exploitation. ஃபாரஸ்ட், கிராப்ஸ், வைல்ட் லைஃப், கிரவுண்ட் வாட்டர், விண்ட் அண்ட் சோலார் எனர்ஜி, இது எல்லாமே எனக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், கிராப்ஸு, வைல்ட் லைஃப், ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், கிரவுண்ட் வாட்டர், விண்ட் அண்ட் சோலார் எனர்ஜி, இந்த எல்லாமே வந்து ரிசோர்ஸஸ் கேன் பி ரினியூட் சைமுல்டானியஸ்லி. சைமுல்டானியஸாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது மூலமாக நம்மளால் ரினியூவும் பண்ண முடியும் இந்த மாதிரி எனர்ஜிஸை வந்து. இப்போ ஃபாரஸ்ட் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வெட்டுறோம் அப்படின்னா இன்னொரு இடத்துல அதை நட்டு வச்சிட்டோன்னா அது ரினியூ பண்ணிடலாம். They can maintain themselves by natural recycling or can be replenished by proper management. அது வந்து நேச்சுரல் ரீசைக்ளிங், அதுக்கே ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஹீலிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நேச்சுரல் ரீசைக்ளிங்காக அதுவே வந்து தன்னை புதுப்பிச்சுக்கும். ரெப்ளனிஷ்ட் பை நம்மளாக ஒரு ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் மூலமாக அதை ரெப்ளனிஷும் பண்ணலாம். சைமுல்டானியஸ்லி நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் cannot be recycled and get exhausted by unlimited and continuous use. மினரல், ஓர், கோல், பெட்ரோலியம். இப்போ வந்து அதில் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன் டைம் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோம்னா அதை ரீசைக்கிள் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் மினரல் ஓர்ஸாக இருக்கட்டும், கோல், பெட்ரோலியம், அதெல்லாம் வந்து என்னது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து எடுத்துக்கோ ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஒன்று நம்ம அதை யூஸ் பண்ணி தீர்த்துட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம வெயிட் பண்ணி தான் இருக்கணும். நம்மளால் வந்து ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சாலுமே கூட சில நம்ம பிளாட்டினத்தெலாம் கூட சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு அந்த குவாலிட்டியில் நேச்சுரலாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுமா அப்படின்னு கேட்டால் வந்து அதே குவாலிட்டியில் இருக்குமான்னு கேட்டால் அது வந்து டவுட் தான். அப்போ ரீசைக்கிள் பண்ணுறதுக்குன்னு நம்ம திருப்பி அதை ரீசைக்கிள் பண்ண முடியாதுன்னு சில மெட்டீரியல்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் கீழே வருதுன்னு சொல்கிறாங்க. தே cannot be replaced easily. அதை நம்ம ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது. This would lead to a situation where non-renewable resources may come to an end after a certain period of time. என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் நாளில் வந்து அந்த நான்-renewable resources வந்து தீந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. Expanding human population resulted in expanding needs of man. Human population அதிகமாக அவனுக்கு மேன்குரிய நீட்ஸுமே அதிகமாகிக்கிட்டே இருக்குது. With scientific and technological advancement, man started utilizing natural resources at a much larger scale. நம்ம இப்போ ரீசெண்டாக இருக்க சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோமா அதை லார்ஜாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். நேச்சுரல் ரிசோர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறோம், ரொம்ப அதிகமாக. கண்டினியூஸ் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் காஸ்ட் அண்ட் இன்க்ரீஸ்டு டிமாண்ட் ஃபார் ரிசோர்ஸஸ். பாப்புலேஷன் அதிகமாக டிமாண்ட் ஃபார் ரிசோர்ஸஸ்னால் இந்த ரிசோர்ஸஸ்க்கு நம்ம வைக்கிற டிமாண்ட்
இவ்வளோ வேணும், அதிகமாக வேணும், இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிமாண்டுமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மேக் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் டு த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. அதனால் நேச்சுரல் ரிசோர்ஸை கன்சர்வ் பண்ணுறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்ம சொசைட்டிக்கும் சரி, என்விரான்மெண்ட்டுக்கும் சரி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி, கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்குமே அது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் அண்ட் ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். கன்சர்வேஷனாக தெரியும் ப்ரொடெக்ஷன், ஜுடிஷியஸ் யூஸ்னால் ஜுடிஷியரி அப்படின்னால என்னது, நீதி. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்கணும். அந்த ஒரு யூட்டிலைஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கும். அதான் ஜுடிஷியஸ் யூஸ். நாலேஜோட யூஸ் பண்ணுறது என்னது, ஜுடிஷியஸ் யூஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் கன்சர்வ் ஃபார் தேர் பயாலஜிக்கல், எக்கனாமிக் அண்ட் ரீக்ரியேஷனல் வேல்யூ. நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம பயாலஜிக்கலுக்காகவும், அதாவது பயாலஜிக்கல் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுட்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, ப்ரீ எமினண்ட்டான ஒன்று. அது திருப்பி நம்ம வந்து அதுக்கு மாறாக நம்ம எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும், நம்ம எக்கனாமிக் பர்பஸஸ்க்காக ட்ரீஸை வெட்டுறோம் இல்லையா. ரீக்ரியேஷனல் வேல்யூஸ் நிறையா. நம்ம இப்போ ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ரீக்ரியேஷன், நம்ம டூரிசம்லாம் ரீக்ரியேஷன் கீழே சொல்லுவோம். புதுப்பிச்சுக்கிறதுக்காக நம்ம நிறைய இடத்துக்கு போவோம், அங்கே இருக்க விஷயத்தை பார்ப்போம், மவுண்டெயின்ஸ்க்கு போவோம் இல்லையா. அதெல்லாம் ரீக்ரியேஷனல் வேல்யூஸ்க்காக நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறோம். த யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இன் எக்ஸஸ் அண்ட் அன்பிளான்ட் வே லீட்ஸ் டு இம்பேலன்ஸ் இன் த என்விரான்மெண்ட். அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம பிளானிங்கே இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணோன்னா அது என்விரான்மெண்ட்டில் ஒரு இம்பேலன்ஸை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எ ஜுடிஷியஸ் பேலன்ஸ் ஷுட் பி மெயின்டைன் பிட்வீன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் இட்ஸ் ரிப்ளனிஷ்மெண்ட். நம்மளை ரிசோர்ஸஸை யூஸ் பண்ண வேணாம்னு யாரும் சொல்லலாம். ஆனால் அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனும் அதோட ரிப்ளனிஷ்மெண்ட், அது திருப்பி வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறதுக்கானதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் இட்ஸ் ரிசோர்ஸஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் கன்சர்வேஷன். கன்சர்வேஷன் என்னது, ப்ரொடெக்ஷன். அந்த நேச்சரை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதும் அதோட ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணுறதும் என்னது, கன்சர்வேஷன். வி ஹேவ் டு பில்ட் அ சஸ்டைனபிள் வேர்ல்டு. நம்ம தான் ஒரு சஸ்டைனபிள் வேர்ல்டு. சஸ்டைனபிள் அப்படின்னா என்னென்னா, நமக்கு மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்குமே அது வந்து இருக்கணும். இப்போ ஒரு ரிசோர்ஸஸ் நம்ம மட்டும் யூஸ் பண்ணுறோம், ஒரு லேக் இருக்குன்னா அந்த லேக்கு நம்ம மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளோடய முடிஞ்சிடக்கூடாது. நம்ம ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கும் மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் அந்த ரிசோர்ஸஸை வைக்கணும் அப்படின்னா அது சஸ்டைனபிள், which should last forever. Some of the ways to sustain continuous use of resources are practices to utilize energy efficiently, avoid wastage of water, avoid usage of plastic and other non-biodegradable material, and to take care of the environment we like. நம்ம வந்து சஸ்டைனபிள் மெத்தட்ஸ் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, எனர்ஜியை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். இப்போ எலக்ட்ரிசிட்டியே இருக்குன்னா அது ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜியை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். அவாய்ட் வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டரை அதிகமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக்ஸை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகும், சாயிலில் போயிட்டு நம்ம தூக்கி போடும்போது அது பெனிட்ரேட் பண்ண விடாது. இப்போ இதுதான் சாயில் அப்படின்னா, இங்கே பிளாஸ்டிக் மேலே இருந்துச்சுன்னா நம்ம வாட்டர் இருக்கும்போது என்னாகும், சாயிலுக்கு வந்து கண்டிப்பாக வாட்டர் தேவை. இப்போ இந்த பிளாஸ்டிக் மேலே இருக்கும்போது அதை வந்து அப்சர்வ் ஆகாது, சாயிலால் அப்சர்வ் பண்ண முடியாது. இந்த பிளாஸ்டிக் வந்து என்ன பண்ணிடும், ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி வாட்டரை உள்ளே பெனிட்ரேட் பண்ண முடியாது. அப்போ உள்ளே இருக்க சாயில் மைக்ரோப்ஸும் இருக்கும். அந்த சாயில் மைக்ரோப்ஸ்லாம் என்னது, மாய்ஸ்சர் கண்டென்ட்டில் தான் அவ்வளோ. எர்த்வாமே இருக்குன்னா, எர்த்வாம் இஸ் ஒரு லிவிங் ஆர்கானிசம் விச் இஸ் பெனிஃபிஷியல் டு தி ஃபார்மர். அப்போது அந்த ஃபார்மருக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு எர்த்வாம் வந்து அந்த சாயில் கன்சர்வ் பண்ணுறது. அப்போது இந்த வாட்டரே இங்கே இல்லை அப்படின்னா அங்கே உள்ளே இருக்க எர்த்வாமும் என்னது, டெட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பிளாஸ்டிக்ஸ்னால் இவ்வளோ வேஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த யூசேஜ் பண்ணுறதை தவிர்க்கணும். அண்ட் அதர் நான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் அண்ட் டு டேக் கேர் ஆஃப் த என்விரான்மெண்ட் வி லிவ். அண்ட் மற்ற நான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல், பயோடிகிரேடபிள் இருக்குது, நான் பயோடிகிரேடபிள். பயோடிகிரேடபிள்னால் என்ன, ஈஸியாக வந்து டீகம்போஸ் பண்ணிடலாம். நான் பயோடிகிரேடபிள், டீக்ரேடேஷன் பண்ண முடியாது. நான் பயோடிகிரேடபிள்னால் பயாலஜிக்கல் ப்ராசஸை வச்சு அதை டீக்ரேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை தவிர்த்தோம்னா நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி மேனேஜ் அண்ட் யூஸ் அவர் ரிசோர்ஸஸ் கேர்ஃபுல்லி ஸோ அஸ் டு ப்ரிசர்வ் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன். ரொம்பவே முக்கியம் நம்ம ரிசோர்ஸஸை எப்படி மேனேஜ் பண்ணுறோன்றது. ஏன்னா அதை பொறுத்து தான் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஃபாரஸ்ட் ஆர் an important component of our environment. ஃபாரஸ்ட் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு காம்பனண்ட் அண்ட் ஆர் டாமினேட்டட் பை என்னென்னலாம் இருக்குன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டொமக்கில் என்னது லாக்டோபாசிலஸ் அப்படின்ற மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. இதை தாண்டி நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் சாயில்ஸில் இருக்கும். ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்குது, ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃப்ளவரிங் பிளான்ஸு, ஸ்ட்ரப்பு, கிளைம்பிங் பிளான்ஸு, டென்ஸ் ட்ரீஸ் இருக்குது. அமேசான் ஃபாரஸ்ட்லாம் டென்ஸ் ட்ரீஸ் இருக்கும். அண்ட் ப்ரொவைட் அ வாஸ்ட் ஹேபிட்டட் ஃபார் வைல்ட் அனிமல்ஸ்க்கு.
வைல்ட் அனிமல்ஸ்க்கு ஒரு ஹேபிட்டட் வாழிடமாகவும் இருக்குது. ஃபாரஸ்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு த எக்கனாமிக் டெவலப்மெண்டல் ஆஃப் அ கண்ட்ரி. நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி ட்ரீஸாக இருக்கட்டும், அதில் இருக்க மெடிசின்ஸாக இருக்கட்டும், ரஃப்லேஷியா கேள்விப்பட்டிருப்பீங்க, லார்ஜஸ்ட் பிளான்ட்டு, அதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் இருக்க கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, சயின்டிஸ்ட் வந்து அட்டைன் பண்ணி அதில் ஏதாவது மெடிசனாகவும் இருக்கலாம், மற்ற யூசஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது மூலமாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபாரஸ்ட் ஆர் வைட்டல் ஃபார் ஹியூமன் லைஃப். ஹியூமன் லைஃபுக்கு ஃபாரஸ்ட் ரொம்பவே முக்கியம். இட் இஸ் அ சோர்ஸ் ஃபார் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அந்த ஃபாரஸ்ட் அப்படின்ற இடத்துல வந்து நம்மளுக்கு நிறைய ரினியூவபிள் பண்ணக்கூடிய ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் திருப்பி வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோன்னா தானாகவே வந்து ஒரு ட்ரீயை வெட்டுறோம் அப்படின்னா தானாகவே அதை வந்து ரினியூ பண்ணிக்கும். நம்ம போயிட்டு அதில் இருக்க ஒரு போலன் கிரெயின்ஸும் வந்து இது பண்ணி அது சீடாக வந்து சாயிலில் விழும்போது தானாகவே ரினியூ பண்ணிக்கும். நம்ம போயிட்டு அதை மாற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தே ப்ரொவைட் என்னென்னலாம் கொடுக்குதுன்னா வுட்டு, ஃபுட், ஃபோடர், ஃபைபர் அண்ட் மெடிசன். ஃபோடர்னால் என்னது, நம்மளுக்கு எப்படி ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறோமோ டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸாக இருக்கட்டும், வைல்டு அனிமல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அனிமலுக்கு போடக்கூடிய ஃபுட்டு தான் என்னது ஃபோடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைபர்ஸாக இருக்கட்டும், நைலான் வந்து ஒரு ஃபைபர் படிச்சிருப்போம். நைலான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபைபர். சில்க்குன்னு பார்த்தோம்னா அது ஒரு நேச்சுரல் ஃபைபர். அப்போது ஃபைபர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. சில்க் வந்து என்னது, சில்க் வார்ம்லேருந்து தானே வருது. அப்போது மெடிசன், இது எல்லாமே என்னது நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஃபாரஸ்ட் டீஃபாரஸ்டேஷன் இஸ் அ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லார்ஜ் ஏரியா ஃபாரஸ்ட். டீஃபாரஸ்டேஷன் என்னது, ஃபாரஸ்ட்டை லார்ஜ் ஏரியாவில் இருக்கிற ஃபாரஸ்ட்டை நம்ம டிஸ்ட்ரக்ஷன் அதாவது டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் டீஃபாரஸ்டேஷன். திஸ் ஹேப்பன்ஸ் ஃபார் மெனி ரீசன். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது டீஃபாரஸ்டேஷனுக்கு. லைக் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, சில இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்காக அந்த ஃபாரஸ்ட்டெல்லாம் வெட்டிடுவாங்க. வெட்டிட்டு அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. அதை தான் என்னென்னு இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்பனைசேஷன், ஃபாரஸ்ட்டை வெட்டிட்டு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸ் கட்டுறதா இருக்கட்டும், அர்பனைசேஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ், ரோட்ஸ், பில்டிங்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக ஃபாரஸ்ட்டை வெட்டுறது. ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ்க்காக, இப்போ வந்து ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ்னால் டேரெக்டாக ஃபாரஸ்ட் இதில் ஃபாரஸ்ட் பக்கத்தில் ஒரு ரிவர்ஸோ ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ ஆகிற ரிவர் இருக்குது அப்படின்னா நம்ம அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாம். அப்போது அது என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதிலேருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் எடுப்பாங்க. அப்போது ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து வெட்டுறதா இருக்கட்டும். ஃபாரஸ்ட் ஃபயர், ஒரு இடத்துல அமேசான் ஃபாரஸ்ட் ஃபயரே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு இல்லையா, அப்போ வந்து என்ன ஆகும், ஃபாரஸ்ட் ஃபயருக்காக ஃபஸ்ட்டு இது ரெண்டு மீனிங்கில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, இந்த டோட்டல் ஏரியாவில் ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னா இங்கே இப்போ ஃபயர் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இந்த இடத்துல பேர்னிங் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி ட்ராவல் ஆகிக்கிட்டே போகும். அப்போ ஃபாரஸ்ட் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு, கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா ஃபயரும் அப்படியே கண்டினியூஸாக வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ வந்து டக்குன்னு இங்கே ஒரு டீஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டோன்னா ஃபயர் இதோடய முடிஞ்சிடும். இப்படி இந்த மீனிங்கும் எடுத்துக்கலாம். இன்னொன்று, ஃபாரஸ்ட் வந்து நிறையா பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஏரியா எல்லாமே எப்படி இருக்கும், ரொம்பவே ஆஷஸ் எதுவுமா இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இருக்கிற செடியெல்லாம் வெட்டிடுவாங்க. மீதி இருக்க மரத்தையும் செடியும் வெட்டிட்டு அகைன் வந்து அங்கே அக்ரிகல்ச்சரோ இல்லைனா கிராஸ்லேண்ட்ஸோ வளர்ந்து கிராஸ்லேண்ட்ஸ் அனிமல்ஸ்க்கு வந்து ஃபோடர் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மீனிங்கில் நம்ம எடுத்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மவுண்டைன் அண்ட் ஃபாரஸ்ட் ரோட்ஸ். மவுண்டைன் அப்புறம் ஃபாரஸ்ட் ரோட்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. இட் இஸ் அ த்ரெட் டு த எக்கனாமி, குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் என்விரான்மெண்ட். இப்படி டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறது வந்து நம்ம எக்கனாமிக்கும் சரி. எக்கனாமினா என்னது, இப்போ ஃபாரஸ்ட் எல்லாத்தையுமே டக்குன்னு வெட்டிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வர ரிசோர்ஸஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஒரு பெரிய மரம், அந்த இப்போது கோகோனட் ட்ரீயே எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு அதுக்கு ஃப்ரூட்டுன்ற ஒரு ஃப்ரூட்டே நம்ம பார்க்க முடியும். அப்போ எக்கனாமி வந்து அதுலேருந்து கிடைக்க வாழ்வாதாரம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்காம போகும். நிறைய ஹனிபீஸ் வந்து ஹனி கொடுக்கும். இந்த மாதிரி எக்கனாமிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்காம போகும். குவாலிட்டி ஆஃப் லைஃப், பக்கத்தில் நிறைய ட்ரைப்ஸ் வாழ்வாங்க, அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து அங்கே டேமேஜ் ஆகுது. ஃபியூச்சர் ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்குமே அந்த ஃபாரஸ்ட் வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா இஸ் லாஸிங் அபவுட் 1.5 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் 1.5 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து அழியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிப்கோ மூவ்மெண்ட் வாஸ் அ நான் வயலண்ட் அஜிடேஷன் இன் 1973 that was aimed at protection and conservation of tree. The name of the Chipko comes from the word embrace. Chipko அப்படின்னா எம்ப்ரேஸ், அதாவது எம்ப்ரேஸ் அப்படின்றது ஒரு பொருளை பாதுகாக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் சிப்கோ. பொத்தி பாதுகாக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் எம்ப்ரேஸ்னு அர்த்தம். இந்த மூவ்மெண்ட் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 1973. The movement originated in the Chamoli district of Uttar Pradesh, now Uttarakhand,
இந்த மூமெண்ட்டை வந்து எங்கே நடந்திருக்கான்? உத்தரப்பிரதேஷ், அதாவது உத்தரப்பிரதேஷ் சமோலி டிஸ்ட்ரிக்ட்ன்றது அந்த டைமில் வந்து அது உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஆனால் இப்போ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்குது. உத்தரகாண்ட் வந்து இப்போ இதான் இந்தியன் மேப்னா இங்கே வந்து ப்ரெசண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா உத்தரகாண்ட் இங்கே இருக்குது, உத்தரப்பிரதேஷ் இங்கே இருக்குது, யூபி வந்து இங்கே இருக்குது. நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? த மூமெண்ட் ஆரிஜினேட்டட் இந்த சமோலி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். த ப்ரொடெஸ்ட் ஆஃப் சிப்கோ மூமெண்ட் அச்சீவ்ட் மேஜர் விக்டரி. 1980 ஒரு மேஜர் விக்டரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா 15 year burn ஆன் கட்டிங் ட்ரீஸ் இன் த ஹிமாலயன் ஃபாரஸ்ட். ஹிமாலயன் ஃபாரஸ்ட்டில் இருக்க ட்ரீஸை வந்து கட் பண்ணுறதுக்கு 15 வருஷம் தடை வந்து 1980 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்கோ மூமெண்ட்னால இந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Effects of deforestation. Deforestation gives rise to ecological problems like flood, drought, soil erosion, loss of wildlife, extinction of species, imbalance of biogeochemical cycles, alteration of climatic condition and desertification. Deforestation நம்ம ட்ரீஸை வெட்டுறது மூலமாக நிறைய ecological problems வந்து அரைஸ் ஆகுது, environmental problems வந்து அரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. லைக் ஃப்ளட். இப்போ ட்ரீஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளட்டு வரும்போது என்ன பண்ணும்? இதுதான் ட்ரீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோ, இங்கே நிறையா ஹோம்ஸ் இருக்குது. அப்போது நம்மளுக்கு ஃப்ளட்டு வரும்போது இந்த ட்ரீஸ் என்ன பண்ணும்? வர தண்ணியை வந்து அதுவே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மினிமல் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை மட்டும்தான் என்ன பண்ணும்? அர்பன் ஏரியாக்கோ வில்லேஜ் ஏரியாக்கோ வந்து அலோவ் பண்ணும். பட் இந்த ட்ரீஸே இல்லைன்னா என்ன நடக்கும்? இந்த வர வாட்டர் எல்லாமே நம்மளோட ஹேபிடேஷன்ஸ் கிட்ட வந்துடும். அதனால தான் அது ஃப்ளட்டு. ட்ரஃப்ட்னா வறட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஃப்ளட் இப்போ வந்து ஃபாரஸ்ட்டே நம்மளுக்கு இல்லை அப்படின்னா வறட்சி நிலம்லாம் வறண்டு போயிடும். ட்ரஃப்ட். சாயில் எரோஷன், மண் அரிக்க ஆரம்பிச்சிடும். எப்படி இருக்கும் அப்படின்னா சாயிலில் ஒரு குறிப்பிட்ட அளவு மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து இருக்கணும். அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லை அப்படின்னா அந்த சாயில் பார்ட்டிகிள்ஸ்க்கு நடுவில் இருக்க அந்த கம்பைனிங் கெப்பாசிட்டி இருக்குல்லையே அது கம்மியாயிரும். அது மூலமாக என்ன ஆகும்? லூசனிங் ஆஃப் சாயில் நடக்கும். சாயில் எல்லாமே என்ன ஆகும்? லூஸ் ஆரம்பிச்சிடும். அதுதான் என்னது? சாயில் எரோஷன். அந்த லூசனிங் ஆஃப் சாயில் தான் என்னது? சாயில் எரோஷன். மாய்ஸ்சர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணணும்னா அங்கே கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருந்தால் தான் அப்பப்போ வந்து அது ரூட்ஸ் மூலமாக சாயிலுக்கு வந்து நம்ம அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீஷஸ். அப்போ வைல்ட் லைஃப்பில் இருக்க ஃபாரஸ்ட்டே இல்லை அப்படின்னா அங்கே இருக்க ஸ்பீஷஸ் எல்லாமே இறந்து போயிடும். எக்ஸ்டிங்ஷன்னா டெட், ஃபுல்லாக டோட்டலாக அது ஸ்பீஷஸ் அதோடைய இனமே வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பேலன்ஸ் ஆஃப் பயோஜியோகெமிக்கல் சைக்கிள். பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் அப்படின்னா நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆக்சிஜன் சைக்கிள், ஹைட்ரஜன், கார்பன் சைக்கிள் இருக்குது, சல்ஃபர் சைக்கிள் இருக்குது. இந்த மாதிரி கெமிக்கல் சைக்கிள்ஸ் எல்லாமே பயாலஜிக்கல் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகணும். இப்போ நம்ம எடுத்துக்கிற ஆக்சிஜன் வந்து நம்ம ஒரு ஹியூமன் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆக்சிஜன் வந்து என்னது? ஒரு ஹியூமனை ரீச் பண்ணுது. ஆக்சிஜன்ற ஒரு கெமிக்கல் ஹியூமனை வந்து ஒரு பயோட்டிக் ஆர்கானிசமை வந்து ரீச் பண்ணும்போது அது பயோஜியோ கெமிக்கல் சைக்கிளாக இருக்குது. அப்போ ஹியூமன்லேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு நம்ம வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னது? சாயிலில் தான் போய் கலக்கும். இப்போ சாயில்னால் என்னது? ஜியோ அப்படின்னா ஜாகிரஃபி. நம்ம ஜாகிரஃபினால் என்னது? எர்த்தை பற்றி படிக்கிறது. அப்போ சாயில்ன்றது ஜியோ. அப்போ இந்த மூணுத்தையும் இன்வால்வ் பண்ணுற சைக்கிள் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் வந்து சைக்கிளிங்காக நடக்குது இல்லையா? அதனால தான் இந்த பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்னு சொல்கிறாங்க. ஆல்டரேஷன் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன். நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்துருக்கோம் இல்லையா? குளோபல் வார்மிங் நடக்கிறதுனால அண்டார்டிக்கில் நிறையா அண்டார்டிக்கில் இருக்க ஐஸ் எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ மெல்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓஷனில் இருக்க வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ அந்த வாட்டர் இன்க்ரீஸ் ஆன வாட்டரில் என்ன பண்ணும்? மீன் சி லெவல்லேருந்து தாண்டும் போது நம்மளுடைய ஹியூமன் ஹேபிடேஷன்ஸ்குள்ளே வரும், அர்பன் சிட்டிஸ்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ இது வந்து ஒரு சைக்கிள். நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் எந்த ஒரு காம்போனன்ட் வந்து என்விரான்மெண்ட்டை அல்டர் ஆனாலுமே கடைசியாக ஹியூமனுக்கு தான் வந்து அது டேமேஜ் உண்டாகும். டெசர்ட்டிஃபிகேஷன் அப்படின்றது டெசர்ட் ப்ரொடியூஸ் ஆகும். டெசர்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? எந்த ஒரு ஃபாரஸ்ட்டுமே இல்லை அப்படின்னா ட்ரஃப்ட் ரொம்ப அதிகமான கண்டிஷனில் இருக்கும்போது எந்த ஒரு பிளான்ட்டை போட்டாலும், எப்படி டெசர்ட்டில் எந்த ஒரு பிளான்ட்டையுமே போட்டாலும் வளராதோ அந்த மாதிரி அந்த ஏரியாவே எப்படி ஆயிரும்? டெசர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறதா என்னது? டெசர்ட்டிஃபிகேஷன். இது எல்லாமே டீஃபாரஸ்டேஷனோட எஃபெக்ட்ஸ். Conservation of forest. India has an area of 752.3 lakh hectare classified as reserved forest and 215.1 lakh hectare as protected forest. Reserved forest total area என்னது? 752.3 lakh hectare. Protected forest. Protected forestனா
அதில் இருக்க ஹியூமன் ஹேபிடேஷன்ஸ் அலோவ் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்கும். அதான் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் வந்து 215.1 lakh ஹெக்டேர். இம்பார்ட்டன்ட் மெஷர் யூஸ்டு ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் இஸ் ஃபாலோ. என்னென்ன மெஷர்ஸ்லாம் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அஃபாரஸ்டேஷன் கான்செப்ட்ஸ் பேர் கொடுத்துருக்காங்க. அஃபாரஸ்டேஷன் அப்படின்னா திருப்பி நம்ம ஃபாரஸ்ட் ஆல்ரெடி ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, அதை டீஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, அதை டீஃபாரஸ்டேஷன் வெட்டிட்டோம். திருப்பி அந்த இடத்துல ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து உருவாக்கணுன்றதுக்காக பிளான்ட்டை நடும்போது அது என்னது அஃபாரஸ்டேஷன். அப்போ அஃபாரஸ்டேஷன்றது ஆக்டிவிட்டீஸ் ஃபார் அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் வன் மஹோத்சவ் கேள்விப்பட்டிருப்பீங்க. வன் மஹோத்சவ் அப்படின்றது பிளான்டிங் அண்ட் ப்ரொடெக்டிங் ட்ரீஸ் வித் மல்டிபிள் யூசஸ் விச் ஹெல்ப் இன் ரீஸ்டோரேஷன் ஆஃப் க்ரீன் கவர். அப்போ வந்து நம்ம இப்போ வந்து க்ரீன் கவர் வந்து ரீஸ்டோர் தான் பண்ணுறோமே தவிர்த்து நம்ம புதுசாக நம்ம வந்து உருவாக்கலை. ஆல்ரெடி ஒரு க்ரீன் கவர் இருந்திருக்கு, அது வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அது டெஸ்ட்ராய் ஆகிருக்கு, திரும்பி அதை நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணுறோம், திருப்பி பிளான்ட் பண்ணுறோம். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரீஸ் ஷுட் பி கர்டைல். ட்ரீஸை வந்து அஃபாரஸ்டேஷன்றது திருப்பி விதைக்கிறது மட்டும் கிடையாது, ட்ரீஸை வந்து வெட்டாமல் திருப்பி பார்த்துக்கிறது, அந்த டிஸ்ட்ரக்ஷனை குறைக்கிறதும் அஃபாரஸ்டேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம் அப்படின்னா இட் ஷுட் பி அண்டர்டேக்கன் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல் வித் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பப்ளிக். நம்ம நிறையா விவேக்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள, அப்துல் கலாம் சொன்னதுக்காக 1,00,000 மரக்கன்றுகளை வந்து நட்டிருப்பார். அப்போது இந்த மாதிரி பப்ளிக் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ட்ரீஸை வந்து பிளான் பண்ணுறது மூலமாகவும் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் காமன் லேண்ட் டு ப்ரொடியூஸ் ஃபயர்வுட், ஃபோடர் அண்ட் டிம்பர், ஃபயர்வுட்டுக்காகவும் அண்டு டிம்பர், இந்த மாதிரி ரூரல் கம்யூனிட்டிக்கு அந்த ரிசோர்ஸஸை பாதுகாத்து அவங்கள வந்து மினிமலாக யூட்டிலைஸ் பண்ண வைக்கிறது தான் என்னது சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம். This relieves pressure on existing forest and to safeguard the future of tribals. இது வந்து ஆல்ரெடி இருக்க ஃபாரஸ்ட்டுக்கு மேலே இருக்க ப்ரெஷர். இப்போ ஒரே ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, அந்த ஃபாரஸ்ட்டை நம்பி தான் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க எல்லா ரீசோர்ஸஸுமே டக்குன்னு காலியாகும். இதே டைமு இங்கே ஃபாரஸ்ட் வந்து காலியாகவும் செய்யுது, ஆனால் இங்கிட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா நம்மளுக்கு அதில் இருக்க ப்ரெஷர் வந்து கம்மியாகும். இங்கேயும் எடுப்பாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ப்ரெஷர் வந்து கம்மியாகுது எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட் மேலே. அண்ட் டு சேஃப்கார்ட் த ஃபியூச்சர் ஆஃப் ட்ரைபல்ஸ்னால் அந்த சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸில் அதில் இருக்க ப்ராடக்ட்டை வச்சு தானே அவங்களோட சர்வைவல் இருக்கும். அதில் கிடைக்கிற ஹனி, சில்க்கு, அப்புறம் வுட்டு, அப்போ அவங்களுடைய வாழ்வையும் நம்ம வந்து காப்பாற்றலாம். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் த்ரோ லாஸ். என்னென்ன லாஸ்லாம் இருக்குது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன்னா அடாப்டிங் ஸ்டிங்னட் லாஸ் அண்ட் பாலிசிஸ். ஸ்டிங்னட்னா வேறு ஒன்றும் இல்லை, சிவியர் லாஸ் இருக்கும், பனிஷ்மெண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கணும். அண்ட் பாலிசிஸ் டு கன்சர்வ் அண்ட் டு ப்ரொடெக்ட் ஃபாரஸ்ட் வந்து நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி வந்து போட்டிருக்காங்க 1952 அண்ட் 1988. 1952 நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி போட்டிருக்காங்க, திரும்பி அமெண்ட்மெண்ட் ஆகி 1988 நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 இதெல்லாமே வந்து என்னது ஃபாரஸ்ட்டை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காக போட்ட லாஸ்.